தமிழ் சினிமாவுல நம்ம கௌதம் வாசுதேவ மேனன் படத்துல தான் இந்த எக்ஸ்ட்ரா அஃபேர்லாம் ரொம்ப அழகா வந்து காட்டியிருப்பாரு. "என்னை அறிந்தால்", அதுக்கப்புறம் "வேட்டையாடு விளையாடு", இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தா, அந்த காதல் கூட பார்க்கறதுக்கு ஒரு மாரி ரொம்ப கியூட்டா அழகா வந்திருக்கும். இதெல்லாம் நம்ம சினிமாவுல தான் வந்து பார்ப்போம்னு நெனச்சா, இங்க நெஜத்துல வந்து தளபதிய வெரட்டி வெரட்டி த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா, கியூட்டான எக்ஸ்பிரஷன் வந்து குடுத்து, எமோஷனல் ஆகி, அவங்களுக்கு உண்டான கெமிஸ்ட்ரிய அப்பப்ப வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல சொன்னா, விஜய், த்ரிஷா அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு கிசுகிசுக்கப்படுறதையும், காசிப்பா பேசுறதையும் அவங்க வந்து ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. த்ரிஷா ரசிக்கிறதோட மட்டும் வந்து இல்லாம, த்ரிஷாவோட அம்மாவுமே சேர்ந்து ரசிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப த்ரிஷா என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டாவுல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் வந்து எப்படின்னா, மே 10ஆம் தேதி நம்ம தளபதி வந்து ஜோசப் விஜய் எனும் நான்னு முதலமைச்சரா பதவி ஏற்கும்போது, அவங்க ஒரு காஸ்டியூம்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல அந்த காஸ்டியூம் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த காஸ்டியூம்ல இருக்கக்கூடிய ஃபோட்டோவ வந்து போட்டு, "காதல் சத்தம் ஓங்கி ஒலிக்கட்டும்" அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. கூடவே காதலர் தினத்துல வரக்கூடிய "காதல் எனும் தேர்வு எழுதி காத்திருந்த மாணவன் நான்" பாட்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்ப சோசியல் மீடியா முழுக்க அதான் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அது கூடவே இன்னொரு விஷயமும் வந்து நடந்திருக்குங்க. அது என்னன்னா, த்ரிஷாவுக்கு வெடிகுண்டு மிரட்டல். அந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்ததோட மட்டும் இல்லாம, த்ரிஷாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. எந்த நேரம் வேணாலும் வந்து பார்த்தோன்னா கொன்றுவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா, பகிரங்கமான மிரட்டல் வந்திருக்கு. அந்த மிரட்டல் வந்து யார் விடுத்தது? என்ன நடந்தது? அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கீழ இருக்கக்கூடிய வீடியோ லிங்க கிளிக் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க.